நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நடுராத்திரியில் காருக்குள் அலறிய இளம் பெண்கள், 2 கார்களில் சுத்து போட்ட கும்பல், நெஞ்சை பதைபதைக்க வைத்த அலறல் சத்தம். ஒற்றை வீடியோவால் அச்சத்தில் உறைந்து போயுள்ள தமிழக மக்கள். பல கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பெண்களிடம் அத்துமீறிய கும்பல் யார்? ECR ரோட்டில் நடந்தது என்ன? நைட்டு 11 மணிக்கு மேல இருக்கும். மகாபலிபுரத்துல இருந்து சென்னைக்கு கார்ல 3 பொண்ணுங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. கிழக்கு கடற்கரை சாலை கானத்தூர் கிட்ட போயிட்டு இருந்தப்ப இன்னொரு கார் மேல பொண்ணுங்க போன கார் லைட்டா உரசினதா சொல்லப்படுது. தெரியாம உரசிருச்சுன்னு சொல்லி கார்ல இருந்த பொண்ணுங்க சாரி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கும்பலோட பேச்சே வேற மாதிரி இருந்திருக்கு. எல்லாரும் கீழே இறங்குங்கன்னு மிரட்டுற தொனியில பேசியிருக்காங்க. 7-8 பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டினதால கார்ல இருந்த பொண்ணுங்க பயந்து போய் கதவை திறக்கவே இல்ல. நைட்டு நேரங்கிறதால அந்த இடத்துல ஆள் நடமாட்டமும் பெருசா இல்ல. இந்த இடத்துல இருந்த ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுங்க உடனே காரை எடுத்துக்கிட்டு வேக வேகமா போயிருக்காங்க. ஆனா வெள்ளை கலர் சஃபாரி கார், கருப்பு கலர் தார் கார்னு 2 கார்ல விடாம ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த கும்பல். அதுல சஃபாரி கார் முன்னாடி ஒரு கட்சி கொடி பறந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுங்க பயத்துல கத்தி கதறிக்கிட்டே காரை வேகமா ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்கள விட ஹை ஸ்பீட்ல துரத்திட்டு போன கும்பல் முட்டுக்காடு பாலத்துக்கிட்ட வச்சு சஃபாரி காரை நடு ரோட்ல குறுக்க நிப்பாட்டி பொண்ணுங்களோட காரை மறிச்சிருக்காங்க. போக வழி இல்லாம அந்த பொண்ணுங்களும் காரை அப்படியே நிறுத்திருக்காங்க. பின்னாடி தார் காரை வச்சு சுத்து போட்டிருக்காங்க. ஐயோ, 2 சைடு ரவுண்டு கட்டிட்டாங்க. ரொம்ப பயமா இருக்குன்னு கார்ல இருந்த பொண்ணுங்க கத்தி கதறி அலறத கேட்கும் போது அந்த நேரத்துல அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி பின்னாடின்னு எந்த சைடும் நகர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சஃபாரி கார்ல இருந்து இறங்கின கருப்பு டிஷர்ட் போட்டிருந்த ஒருத்தன் மாரத்தான்ல ஓடுற மாதிரி பொண்ணுங்க இருக்கிற காரை நோக்கி வேகமா ஓடி வந்திருக்கான். ரொம்ப ஆக்ரோஷமா ஓடி வந்தது மட்டும் இல்லாம கார் கண்ணாடிய ஓங்கி அடிச்சு வெளியவான்னு சவுண்ட் விட்டுருக்கான். ஏற்கனவே பயத்திலையும் பதட்டத்திலையும் இருந்த பொண்ணுங்களுக்கு இத பார்த்ததும் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. ஐயோ, கார் கண்ணாடியை உடைச்சிட்டா கண்ணாடி வழியா ஏதாச்சும் பண்ணிருவாங்களேன்னு பயந்து காரை முன்னாடி வழியா நகத்தை பார்த்திருக்காங்க. ஆனா பொண்ணுங்க இருந்த கார் போறதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம குறுக்கால காரை போட்டு வழிமறிச்சிருக்காங்க அந்த கும்பல். அதுலயும் சஃபாரி காருக்குள்ள உட்கார்ந்திருந்த 3 பேரோட டெரர் லுக்க பார்த்து அந்த பொண்ணுங்களுக்கு கதி கலங்கி போயிருக்கு. கார்ல இருந்த ஒரு பொண்ணு உடனே மாமாவுக்கு கால் பண்ணுங்கன்னு கதறாங்க. ஆனா பயத்துல யாராலையும் எதுவும் யோசிக்க முடியாம இருந்திருக்கு. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சா போதுண்டா சாமிங்கிறது மட்டும்தான் கார்ல இருந்த பொண்ணுங்க மனசுல ஓடின ஒரே விஷயம். மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. It's not safe at all. Okay.
அதுக்கப்புறம் ஒரு வழியா முட்டுக்காடு பாலத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா அப்பவும் விடாம 2 கார்ல துரத்திருக்காங்க அந்த கும்பல். ஹே, காரை நிப்பாட்டுங்கடி, உங்களை விடமாட்டோம், அது இதுன்னு கத்தி சவுண்டு விட்டுக்கிட்டே கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டே துரத்திருக்காங்க. எங்கயாச்சும் காரை நிப்பாட்டி யார்கிட்டயாவது உதவி கேட்கலான்னு பார்த்தா ரோட்டுல பெருசா ஆள் நடமாட்டமோ இல்ல. அப்படியே இருந்தாலும் 1-2 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. 7-8 பேர் சேர்ந்து துரத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காரை நிப்பாட்டினா சேஃப் இல்லைன்னு நினைச்சு முடிஞ்ச அளவுக்கு காரை வேகமா ஓட்டி தப்பிக்க பார்த்திருக்காங்க. மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்பலாம். மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்பலாம். கிஷன் யா, போலீஸ் கால் பண்ணிருக்கு. கார்ல இருந்த பொண்ணுங்க எப்படியோ தப்பிச்சு ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த கும்பல் பொண்ணுங்களோட வீடு வரைக்கும் விடாம துரத்திட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போனதும் அப்பாடா எப்படியோ தப்பிச்சோன்னு பெருமூச்சு விட்ட பொண்ணுங்க உடனே காவல் எண் 100க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நேரா கானத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. Oh my god. Oh my god. கார்ல இருந்த ஒரு பொண்ணு எடுத்த செல்போன் வீடியோ, சம்பவம் நடந்த ஈசிஆர் ரோட்ல உள்ள சிசிடிவி கேமரா காட்சின்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பொண்ணுங்களை துரத்திட்டு போனவங்களை பிடிக்கிற பணியில இறங்கியிருக்காங்க போலீஸ். கேளம்பாக்கம் சரக உதவி ஆணையர் வெங்கடேசன், இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையில 2 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அதோட பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 5 பிரிவுகள்ல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. It's okay, but we're not opening the door. We're not opening the door. Okay, நீங்க கிளம்பலாம். ஏற்கனவே பெண்கள், சிறுமிகள், மாணவிகளுக்கு எதிரா தினம் ஒரு பாலியல் குற்றமோ வன்முறை சம்பவமோ நடந்துட்டு இருக்கிற நிலையில கார்ல போன பொண்ணுங்களை துரத்திட்டு போய் ரகள பண்ணி அச்சுறுத்தினது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி கொஞ்ச நாள்ல ரோட்ல பொண்ணுங்க தனியா நடமாடவே முடியாத நிலைமை வந்துருமோங்கிற பயத்தை உண்டாக்கி இருக்கு. இரவு நேரத்தில் கேட்ட பயங்கர அலறல் சத்தம். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த கணவர், கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடிய மனைவி. கணவனுக்கு மனைவியே யமனாக மாறியது ஏன்? பின்னணி என்ன? இரவு நேரம் ஒரு வீட்ல இருந்து பயங்கர அலறல் சத்தம் கேட்டிருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க ஒருத்தர் தலையில ரத்தம் சொட்ட சொட்ட என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு துடிச்சிட்டு இருந்திருக்காரு. உடனே அங்க இருந்தவங்க போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. உயிருக்கு போராடிட்டு இருந்த சந்தன மாரியப்பனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே சந்தன மாரியப்பனோட உயிர் போயிருச்சு. அதுக்கு பிறகு சந்தன மாரியப்பனோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் இரவு என்ன நடந்துச்சு, மாற்றுத்திறனாளியான சந்தன மாரியப்பனை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதுல சந்தன மாரியப்பனை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட மனைவி பாண்டி செல்வி தான் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கணவனை அடிச்சு கொலை பண்ணதுக்கு என்ன காரணம், கொலை பண்ற அளவுக்கு 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, கொலை பண்ணிட்டு பாண்டி செல்வி எங்க தப்பிச்சு போனாங்கன்னு கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ராஜபாளையத்துல இருந்த சந்தன மாரியப்பன் பாண்டி செல்வி தம்பதிக்கு முனீஸ்வரி, புவனேஸ்வரின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. சந்தன மாரியப்பனுக்கு பிறந்ததுல இருந்தே பார்வையில குறைபாடு, கூடவே ஒரு கை காலம் செயல்படாது. பாண்டி செல்வி தான் தினக்கூலி வேலைக்கு போய் குடும்பத்தையும் தன்னோட 2 பொண்ணுங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அதோட தனது கணவரையும் ஒவ்வொரு மாசமும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் மருத்துவம் பார்த்திருக்காங்க. தனியாளா குடும்பத்தை காப்பாத்த மனைவி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கப்ப அதையெல்லாம் கண்டுக்காத சந்தன மாரியப்பன் மதுவுக்கு அடிமையாகி இருக்காரு. தினமும் மனைவி கிட்ட காசு கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காரு. உங்களால வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிற காசுல தான் நாம சோறே சாப்பிடுறோம், அப்படி இருக்கும்போது மது குடிக்கவும் என்கிட்ட காசு கேட்டு டார்ச்சர் பண்ணா நான் என்னதான் பண்றதுன்னு கத்தி அழுதுருக்காங்க பாண்டி செல்வி. ஆனா குடிபோதையில மிதந்துட்டு இருந்த சந்தன மாரியப்பனோட காதுல பாண்டி செல்வி சொன்ன எதுவுமே ஏறல.
தன்னோட 2 மகள்களையும் கரை சேர்க்கறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு குருவி சேர்க்கிற மாதிரி பாண்டி செல்வி சேர்த்து வச்சிருந்த நகையையும் வித்து குடிச்சு அடிச்சிருக்காரு சந்தன மாரியப்பன். அதனால கடுப்பான பாண்டி செல்வி, நீங்கெல்லாம் மனுஷன் தானா, மகள்களோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைகளை கூட வித்து குடிச்சிட்டீங்களேன்னு திட்டிருக்காங்க. அதுக்கும் அசராத சந்தன மாரியப்பன் அப்படிதான் நகையை வித்து குடிப்பேன்னு திமிரா பேசி மனைவிய அடிச்சிருக்காரு. அதோட விடாம அடுத்து பேசின பேச்சுதான் பாண்டிச்செல்விய பத்திரகாளியாவே மாத்திருக்கு. தினக்கூலி வேலைக்கு போற உனக்கு நகை சேர்க்கிற அளவுக்கு எப்படி பணம் வந்தது? எனக்கு பார்வையில குறைபாடு அப்படிங்கறதால நீ வெளியாண்களோட ஊர் சுத்திரியான்னு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு. அப்பவும் எதுவுமே பேச முடியாம கண்ணீர் வடிச்ச பாண்டிச்செல்வி அமைதியா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா இந்த குடியால தான் ஒரு நாள் நம்ம உயிரே போக போகுதுன்னு சந்தன மாரியப்பனுக்கு தெரியாம போச்சு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க பாண்டிச்செல்வி. அப்போ வழக்கம் போல குடிபோதையில இருந்த சந்தன மாரியப்பன் எவன் கூட போயிட்டு வந்தன்னு கேட்டிருக்காரு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலே தினம் இதே டார்ச்சர் தான், நிம்மதியே இல்லைன்னு அழுது புலம்பிருக்காங்க மனைவி. அப்போ வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்த பாண்டி செல்விய ஒரு காலால எட்டி உதைச்சிருக்கான் சந்தன மாரியப்பன். இனியும் பொறுக்க முடியாதுன்னு ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பாண்டிச்செல்வி பக்கத்துல கிடந்த மரக்கட்டையை எடுத்து கணவனோட தலையில ஓங்கி ஒரே போடா போட்டிருக்காங்க. ஆனாலும் பாண்டிச்செல்விக்கு ஆத்திரம் அடங்கல. நீ உயிரோட இருந்தாதான தினம் தினம் என்ன உயிரோட சாகடிப்பன்னு நினைச்ச பாண்டிச்செல்வி பிளேடை எடுத்து கணவனோட கழுத்துல அறுத்திருக்காங்க. கழுத்து நரம்பு கட்டாகி சில நொடியிலேயே சந்தன மாரியப்பனோட உயிர் போயிருச்சு. ஆத்திரம் அடங்கினதும் ஐயோ கொலை பண்ணிட்டோமேன்னு நிதானத்துக்கு வந்த பாண்டிச்செல்வி, வீட்டுல இருந்தா போலீஸ் நம்மள கைது பண்ணிருவாங்க, நாம ஜெயிலுக்கு போனா மகள்களை யாரு பார்த்துப்பான்னு நினைச்சு 2 மகள்களையும் அழைச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அத்தனை உண்மைகளுமே போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டே பாண்டி செல்வியை கைது பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க போலீஸ். 2022ல நடந்த இந்த வழக்கோட விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இப்போ பாண்டி செல்விக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆயுள் தண்டனை கைதி மரணத்தில் மெகா திருப்பம். அந்தரங்க உறுப்பருகே காலால் எட்டி உதைத்த தடயம், கயிற்றால் கழுத்தை இறுக்கிக் கொண்டிருப்பதாக போஸ்ட்மார்ட்டத்தில் பகீர். மத்திய சிறைச்சாலையில் நடந்தது என்ன? ஜனவரி 27ஆம் தேதி கோவை மத்திய சிறையில பிளாக் 8ல உள்ள பாத்ரூமுக்குள்ள ஆயுள் தண்டனை கைதி ஒருத்தர் மூச்சு பேச்சு இல்லாம இறந்து கிடந்திருக்காரு. இத பார்த்த காவலர்கள் உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரை பரிசோதனை பண்ண டாக்டர்கள் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லிருக்காங்க. இறந்தவர் பேரு ஏசுதாஸ். திருப்பூர்ல ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பழனிசாமியோட மனைவி அங்கம்மாளை கழுத்து அறுத்து கொன்னுட்டு அவங்க வீட்ல இருந்து நகைய கொள்ளையடிச்சிட்டு போன கேஸ்ல திருநெல்வேலி பக்கத்துல காரையிருப்பு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த இந்த ஏசுதாஸ் தான் முக்கிய குற்றவாளி. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஏசுதாஸுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு 2016ல திருப்பூர் கோர்ட் உத்தரவிட்டுச்சு. அதுக்கப்புறம் கோவை மத்திய சிறையில தண்டனை கைதியா அடைக்கப்பட்டிருந்தாரு. ஜெயில உள்ள தொழிற்கூடத்துல வேலையும் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல தான் ஜனவரி 27ஆம் தேதி ஜெயில்ல பிளாக் 8ல உள்ள பாத்ரூம்ல இறந்து கிடந்திருக்காரு. ஏசுதாஸோட கழுத்துல காயம் இருந்திருக்கு. அத வச்சு பார்த்தப்போ ஏசுதாஸ் பாத்ரூம் போயிட்டு வர்றப்ப வழுக்கி விழுந்ததாவும், அப்ப கீழே கிடந்த ஏதோ ஒரு பொருள் அவரோட கழுத்துல ஏடாகுடமா பட்டு உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் ஜெயில்ல ஏசுதாஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டதாவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா என்ன ஏதுங்கிற முழு விஷயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு போலீஸ் தரப்புல சொல்லி இருந்தாங்க. இதுக்கு இடையில இன்னொரு தகவலும் அரசல் பொரசலா உலா வந்துச்சு. அதாவது ஒரு ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனைவியை கொன்னுட்டு அதே கேஸ்ல தான் ஏசுதாஸ் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. போலீஸ்கார மனைவியை கொன்னுட்டதால போலீஸ்காரங்க சேர்ந்து ஜெயிலுக்குள்ள வச்சே கொலை பண்ணிட்டாங்களோங்கிற சந்தேகமும் எழுந்துச்சு. 2 நாள்ல போலீஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. ஆனா அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்துச்சு. அதாவது
இயேசுதாஸோட இடுப்புலையும் அவரோட அந்தரங்க உறுப்புக்கு கீழையும் யாரோ காலால எட்டி உதைச்ச தடயம் இருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இயேசுதாஸோட கழுத்துல யாரோ கயிறு வச்சு நெரிச்சிருக்கிறதாவும் அதுலதான் அவர் இறந்துட்டதாவும் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லப்பட்டு இருந்த நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வழக்குல பெரிய ட்விஸ்டை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில இயேசுதாஸுக்கும் ஜெயில உள்ள இன்னொரு கைதிக்கும் இடையில ஓரினச் சேர்க்கை இருந்ததா ஒரு பகீர் தகவலும் வெளியாயிருக்கு. 2 பேருக்கும் இடையில ரொம்ப வருஷமாவே ஓரினச் சேர்க்கை பழக்கம் இருந்து வந்ததாவும், சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்ரூமுக்குள்ள வச்சு அந்த இன்னொரு கைதி இயேசுதாஸ உறவுக்கு வற்புறுத்தியதாவும், ஆனா இயேசுதாஸ் அதுக்கு ஒத்துக்காம மறுத்ததாவும், அப்ப ஆத்திரமடைஞ்ச அந்த கைதி இயேசுதாஸ வலுக்கட்டாயமா உறவுக்கு உட்படுத்தி உடம்புல காயத்தை ஏற்படுத்தி கடைசியா கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டதாவும் சொல்லப்படுது. இது சம்பந்தமா போலீஸ்காரங்க தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சிறைச்சாலையில ஆயுள் தண்டனை கைதி இயேசுதாஸ் மர்மமான முறையில இறந்து கிடந்தது சம்பந்தமா சம்பவம் நடந்த நாள்ல 8வது பிளாக்ல டியூட்டில இருந்த துணை ஜெயிலர் மனோரஞ்சிதம், உதவி சிறை அலுவலர் விஜயராஜ், சிறை தலைமை காவலர் பாபுராஜ், சிறை காவலர் தினேஷ்னு 4 காவலர்களை சஸ்பெண்ட் செஞ்சு சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே ஆயுள் தண்டனை கைதி இயேசுதாஸோட மரணத்துல மர்மம் இருந்துகிட்டே தான் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இயேசுதாஸ் மரணத்துல இருக்கிற சந்தேகத்துக்கு வலு சேர்த்திருக்கு. அதிகாரிங்க முறையா விசாரணை பண்ணாதான் கோவை மத்திய சிறையில என்ன நடக்குதுங்கிறதும் இயேசுதாஸ் எப்படி இறந்தாருங்கிறதும் வெளிச்சத்துக்கு வரும். அண்ணனுடன் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த 2 வயது குழந்தை கேரட் சீவி விட்டு வெளியில் வந்து பார்த்த தாய்க்கு அதிர்ச்சி. சிறுவன் சொல்லும் அந்த தாத்தா யார்? சாக்லேட் கொடுத்து குழந்தையை அழைத்துச் சென்றது ஏன்? கருன்னு இருட்டினதும் தன்னோட வீட்டுக்கு வெளியில உள்ள விறகடுப்புல சமைக்கிறதுக்காக தீய பத்த வச்சிருக்காங்க வேலூர் தட்டப்பாறையில உள்ள பிரியா. பானையில சோறு கொதிச்சிட்டு இருந்திருக்கு. அப்போ அம்மா அடுப்புல ஒலைய வச்சு நான் எரிக்கிறேன்னு சொல்லிருக்கான் பிரியாவோட 4 வயசு மகன் சபரி. அப்போ சபரியோட தங்கச்சியான 2 வயசு குழந்தை ஜெயப்பிரியா விளையாடிட்டு இருந்திருக்கு. அண்ணனும் தங்கச்சியும் அடுப்பு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தப்ப வீட்டுக்குள்ள போன தாய் பிரியா பொரியல் பண்றதுக்காக கேரட் சீவிட்டு இருந்திருக்காங்க. சீவி முடிச்சதும் சோறு வடிக்கிறதுக்காக வெளியே வந்த பிரியா மகள் அங்க இல்லாதத பார்த்துட்டு சிறுவன் சபரி கிட்ட எங்கடா தங்கச்சிய காணோம், எங்க விளையாடிட்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எதுவுமே சொல்லாம இருந்த சிறுவன் இந்த பக்கமா தான் பாப்பா போனா அப்படின்னு கைய காட்டியிருக்கான். அடுத்து ஒரு தாத்தா வந்து கூட்டிட்டு போனதா சொல்லிருக்கான். எந்த தாத்தா பாப்பாவை கூட்டிட்டு போனாருன்னு கேட்டப்போ அந்த தாத்தா சாக்லேட் கொடுத்தாருன்னு சிறுவன் சொல்லிருக்கான். ஆனா அந்த தாத்தா யாரு என்னன்னு சிறுவனுக்கு தெளிவா சொல்ல தெரியல. அடுத்து ஊர் முழுக்க சொந்தக்காரங்க தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனாலும் குழந்தை கிடைக்கல. கிராமத்துல உள்ள காடுகரையெல்லாம் பார்த்துட்டு எங்கேயுமே குழந்தைய காணாததால போலீஸுக்கு தகவல் சொல்லிருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீஸ் உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கா, குழந்தைய யாராவது கடத்திருப்பாங்கன்னு தோணுதான்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு எந்த எதிரியும் கிடையாது, நாங்க யார்கிட்டையும் வம்பு துமுக்கும் போக மாட்டோம், அதனால யார் மேலையும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க குழந்தையோட அம்மா பிரியா. அதே மாதிரி பகல்ல மட்டும்தான் பாப்பா என்னை விட்டு தனியா போய் விளையாடுவா, இருட்ட ஆரம்பிச்சுட்டா வெளியில எங்கேயுமே போக மாட்டான்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா சிறுவன் சொல்ற அந்த தாத்தா யாரு, சாக்லேட் கொடுத்து குழந்தைய அந்த தாத்தா கடத்திட்டு போயிட்டாரா அப்படிங்கிற கோணத்துல விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். வீட்டை விட்டு வெளியே போற பெண்கள் சிறுமிகள் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தா வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த 2 வயசு புள்ளையையும் வயசான தாத்தா ஒருத்தர் சாக்லேட் கொடுத்து கடத்திட்டு போயிட்டதா சொல்லப்படுறது அந்த சிறுமிய பெத்தவங்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பெண்களையுமே அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. சாதி மாறி திருமணம் செய்ததால் யமனாக மாறிய அண்ணன், சொந்த தம்பியையும் தம்பி மனைவியையும் வெட்டி சாய்த்த கொடூரன், தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆணவ கொலை வழக்கு, சாதி வெறியனுக்கு நீதிமன்றம் விதித்த அதிரடி தீர்ப்பு என்ன?
வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த கனகராஜும் வர்ஷினியும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட காதலுக்கு 2 பேர் வீட்ல இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. ஆனா 2 பேருமே தங்களோட காதல்ல உறுதியா இருந்ததால வீட்டோட எதிர்ப்பை மீறி 2019 ஜூன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர் வீட்லயும் ஏத்துக்காததால கனகராஜும் வர்ஷினியும் கோவை மேட்டுப்பாளையத்துல உள்ள கனகராஜ் வீட்டு தெருவுலயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்க்கைய புதுசா ஆரம்பிச்ச கனகராஜ் வீட்டுக்கு அவரோட கூட பிறந்த அண்ணன் வினோத் போயிருக்கான். பண்ணதுதான் பண்ண, நம்ம சாதி பொண்ணை பார்த்து லவ் பண்ணாம வேற சாதி பொண்ணை லவ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, இது நமக்கு அசிங்கம் இல்லையா? ஒழுங்கா அவளை வீட்ல போய் விட்டுட்டு நீ மட்டும் வீடு வந்து சேருன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். லூசு மாதிரி பேசாதடா, இனிமே என் வாழ்க்கை வர்ஷினி கூட தான், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிருக்கான். இப்படியே 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இவ்ளோ சொல்றேன், என் பேச்ச கேட்க மாட்டியான்னு ஆவேசமான வினோத் வேற சாதி பொண்ணு கூட வாழ்றதுக்கு பதிலா நீ செத்து போயிடுறான்னு சொல்லிக்கிட்டே தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து கனகராஜோட தலையிலேயே வெட்டி இருக்கான். இத தடுக்க வந்த வர்ஷினியையும் ஈவு இறக்கமே இல்லாம வெட்டி வீசி இருக்கான் வினோத். இதுல கனகராஜும் வர்ஷினியும் அந்த இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் வினோத்தையும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் சின்னராஜ், கந்தவேல், ஐயப்பன்னு மொத்தம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சாங்க. இது ஆணவ கொலைங்கிறதால கோயம்புத்தூர்ல இருக்கிற பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல இந்த கேஸ் விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டையே உலுக்குன இந்த இரட்டை ஆணவ கொலை வழக்குல 5 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்திருக்கு. ஜனவரி 27ஆம் தேதி நடந்த இந்த கேஸோட விசாரணை அப்போ கனகராஜையும் வர்ஷினியையும் கொலை பண்ணது வினோத் தாங்கிறது ஆதாரப்பூர்வமா நிரூபணமாகியிருக்கிறதாவும் இந்த கேஸ்ல வினோத் தான் குற்றவாளினோ கோர்ட் அறிவிச்சிருந்துச்சு. அதே நேரத்துல வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸ் சின்னராஜ், கந்தவேல், ஐயப்ப மீதான குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படாததால அவங்க 3 பேரையும் விடுதலை செஞ்சு கோர்ட் உத்தரவிட்டுச்சு. வினோத் தான் குற்றவாளின்னு அறிவிச்சாலும் அவனுக்கான தண்டனை விவரம் ஜனவரி 29ஆம் தேதி அறிவிக்கப்படும்னு நீதிபதி சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஜனவரி 29ஆம் தேதி நடந்த இறுதி வாதத்துல இது அரிதினும் அரிதான கேஸ் இல்லைன்னோ, தம்பி வேற சாதி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவத்துல கொலை பண்ணிட்டாருன்னோ, அந்த பொண்ண கொலை பண்ணணுங்கிற எண்ணத்துல போலன்னோ, அதனால வினோத்துக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க கூடாதுன்னு வினோத் தரப்பு வக்கீல் சசிகுமார் வாதாடினாரு. இது வெறும் கொலை கேஸ் மட்டும் இல்ல, வன்கொடுமை, தீண்டாமைன்னு சொன்ன அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் மோகன் இனிமே சாதி ரீதியான வன்கொடுமைகளை தடுக்கணும்னா இந்த கேஸ அரிதினும் அரிதான கேஸா கருதி குற்றவாளி வினோத்துக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு வலியுறுத்தினாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கிட்ட நீதிபதி விவேகானந்தன் வினோத்துக்கு சாகும் வர தூக்கிலிடணும்னு தீர்ப்பு வழங்கினாரு. இளவர் வர்ஷி பிரியா, கனகராஜ் 22 வயது, 2 பேர் கொடூரமாக சாதியை அடிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக, காதலித்தாளர் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் 302 பிரகாரம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். ரத்தத்துல ஊறி போன சாதி வெறினால சொந்த தம்பியையும் தம்பி மனைவியையும் வெட்டி கொண்ட வினோத்துக்கு வழங்கப்பட்ட இந்த மரண தண்டனை சாதி வெறியன்களுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு சொல்றாங்க பொதுமக்கள். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு